இறைவனுக்கு எவ்வளவுதான் அழகாக அலங்காரங்கள் செய்து வைத்தாலும் அவரை வணங்கும் பொழுது தன்னிச்சையாக நாம் கண்களை மூடிக்கொள்கிறோமே, இது எதனால் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது இறைவனுக்கு அலங்காரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய பண்ணிட்டு இருப்பா தெரியுமா. ஒரு சந்தன காப்புங்கிறது இருக்கும், ஒரு விபூதி காப்புங்கிறதுலாம் இருக்கும். அந்த அழகை நாம் ரசிப்போம். அந்த தரிசனத்துக்காக நம்ம அந்த க்யூவில் போகும்பொழுதே நின்று ரொம்ப நல்லாவே ரசிச்சுட்டு இருப்போம். ஆனால் கிட்ட போய் பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்து வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் அந்த கண்களை மூடிக்கொள்கிறோமே அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த அகக்கண்கள் அப்படிங்கிறது திறந்திருந்தால் போரும். என்னுடைய புறக்கண்களை மூடி வெளிப்புற அழகை நான் ரசிக்காமல் உள்ளுக்குள்ளாக நான் உன்னை சிந்திக்கிறேன், என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பாயாக என்பதுதான் அங்கே அதற்கான தாத்பரியம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மையும் அறியாமல், அதாவது அந்த ஒரு பிரார்த்தனைன்னு வரும்பொழுது தான் நம்ம கண்களை மூடிக்கிறோம் தெரியுமா. அது வரைக்கும் பார்த்தோம்னா நேரடியாக தான் சுவாமி தரிசனம் பண்ணிகிட்டே போவோம். க்யூவில் நிற்கும் பொழுதே நம்ம சுவாமியை கண்களை நேருக்கு நேராகவே பார்ப்போம். சுவாமியுடைய நேத்திர தரிசனம்னே சொல்லுவாள். அந்த நேத்திரங்களை நேரடியாக தரிசித்து கொண்டே நாம் செல்வோம். போகும்பொழுது தான் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டே போவோம். வருஷம் நீ நான் உன்னை தரிசனம் பண்ணணும், இதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இதில் பார்த்தோம்னா குறிப்பாக சொல்லணும்னா நம்ம அந்த திருமலையான கூட எடுத்துக்கலாம். திருமலை திருப்பதிக்கு போகும்பொழுது அங்கே இந்த கூட்டத்தில் நம்ம ஒரு செகண்டு தானே ஜரகண்டின்னு சொல்லி நம்ம நகர்த்திடுவா. நம்ம அந்த செகண்ட் அப்படி போயிட்டே இருக்கும்பொழுதே சுவாமி தரிசனம் பண்ணிட்டே போவோம். ஆனால் கிட்ட போன உடனே நம்மளையே மறியாமல் ஒரு செகண்ட் அப்படி கண்ணை மூடி திறந்து கண்களை மூடி ஒரு தியானம் பண்ணி ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் இல்லையா. இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், உன்னுடைய அந்த திருவுருவமானது என்னுடைய மனதிலேயே பதிந்திருக்கிறது. எனக்குள்ளாகவே நீ இருக்கிறாய். எனக்குள்ளாக இருக்கின்ற உன்னை நான் உணர வேண்டும். நீ வெளியில தான் இருக்க, உன்னை நான் பிரித்து பார்க்காம எனக்குள்ளேயே நீ இருக்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நாம் கொண்டு வந்து விடுகிறோம். அப்படி கொண்டு வந்துட்டோம். எனக்குள்ளாக இருக்கின்ற நீ எப்பொழுதுமே என்னை வழிநடத்தி கொண்டிருப்பாய் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை அந்த இடத்திலே நாம் வளர்த்து கொள்கிறோம். இது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வின் மூலமாக பொதுவாக சொல்லுமே, இப்போ நம்ம கோவிலுக்கு போகாமல் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு எம்டி கூப்பிட்டு திட்டுறாரு, நீ சரியாக பண்ணலை, நாளையிலேருந்து உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட போகிறேன்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணுவோம், அப்பாடான்னு சேரில் உட்காந்து கண்ணை மூடி ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுவோம் தெரியுமா. கண்ணை மூடி ஒரு பிரார்த்தனை வச்சுப்போமே. அப்போ என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்முடைய இஷ்ட தெய்வமாகட்டும் அல்லது நம்முடைய குலதெய்வமாகட்டும் நமக்கு பிடிச்ச சுவாமின்ற ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறோம். பிள்ளையாரண்ட கூட நான் உனக்கு இத்தனை தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனையை நீ சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழலிலே பிரார்த்தனை செய்கிறோம் அல்லவா. அந்த பிரார்த்தனையினுடைய வலிமை என்பது அந்த கண்களை மூடிக்கொள்ளும் பொழுது கிடைக்கிறதுன்னு சொல்றார். இதை நம்ம தெளிவா சொல்லணும் சொன்னா, புறக்கண்களால் தரிசிப்பதை விட நான் உன்னை அகக்கண்களால் தரிசித்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளாக இருக்கின்ற நீ என்னை சரியான முறையில் வழி நடத்தி வெற்றி பெற வைப்பாயாக என்பதுதான் அதற்கான தாத்பரியம். இப்படி கண்ணை மூடிட்டு, அதாவது பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவா, நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கண்ணை மூடிட்டு தரிசனம் பண்ணாதீங்கோ, சுவாமியுடைய கண்களை நேருக்கு நேராக பாருங்கோ, அப்போ தான் உங்களுக்கு அதற்கான எனர்ஜிங்கிறது கிடைக்கும். நேருக்கு நேராக பார்த்து தரிசனம் பண்ணுங்கோ அப்படிங்கிற மாதிரி. அதாவது நேருக்கு நேர்னா நேராக போய் நிற்கிறது இல்லை, சைடில் நில்லுங்கோ, பக்கவாட்டில் நின்று கொண்டு அம்பாளினுடைய, நீங்கள் ஒரு அம்பாள் கோவிலுக்கு போனால் கூட அந்த அம்பாளினுடைய கண்களை நேருக்கு நேராக பாருங்கள். அம்பாள்கிட்டேருந்து அந்த சக்தியானது அந்த கண்களின் வழியாக உங்களுக்குள்ளாக செல்லும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகவாதிகள்லாம் சொல்லுவார். இதெல்லாம் போனாலும் கூட நம்ம அந்த கிட்ட போன உடனே ஒரு நிமிஷம் அந்த கண்ணை மூடிக்கிறோம் அல்லவா, அந்த கேள்வியிலே பரிபூரணமான உண்மை என்பது இருக்கிறது. நம்மில் பலரும் என்று சொல்வதை விட நாம் எல்லோருமே அந்த பிரார்த்தனையைத்தான் செய்வோம். அந்த ஒரு நிமிஷம் அப்படி அந்த கண்ணை மூடின்னு அந்த பிரார்த்தனை பண்ணும் பொழுது அதற்கான எஃபெக்ட் அப்படிங்கிறதே வேற தானே. அதாவது கண்ணை மூடி பிரார்த்தனை என்பது அந்த தியானத்தினுடைய வெளிப்பாடாக சொல்லப்படுகிறது. எல்லோராலும் அந்த தியானத்தில் போய் ஒரு பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியாது. தியானம் என்கின்ற விஷயம், அதாவது மனதிற்குள்ளாக உள்வாங்கிக் கொள்கிறேன். உன்னுடைய திருவுருவமானது எத்தனை அழகாக இருந்தாலும் நான் உன்னை மனதிற்குள்ளாக உள்வாங்கிக் கொள்கிறேன் என்பதுதான் அதற்கான தாத்பரியம். இப்படி இறைவனுடைய மூர்த்தத்தை, அந்த திருவுருவத்தை நமக்குள்ளாக நாம் உள்வாங்கிக் கொண்டு நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த இறை சக்தியை நாம் உணரும் பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் நிச்சயமாக வெற்றியை நோக்கித்தானே பயணிக்கும்.
சர்வே ஜனாக சுகினோ பவந்து.